ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு தேன் ஏன் கொடுக்கக்கூடாது? பல பெற்றோர்களுக்கு தெரியாத உண்மை. வணக்கம், நர்சம்மா டிப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேன் இயற்கையானது தான், ஆரோக்கியமானது தான். ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு தேன் கொடுப்பது ஆபத்தாக இருக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் ஏன் தேன் கொடுக்கக்கூடாது, அதனால் என்ன ஆபத்து, தவறுதலாக தேன் கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும், எப்போது தான் பாதுகாப்பாக தேன் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் எளிமையாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? தேன் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தேன் ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தேன் கொடுத்தா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் தெரியுமா? அது தீவிரமான நோயில் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேன் ஏன் ஆபத்தானது? தேன் ஒரு இயற்கையான உணவு தானே. ஆனால் அதில் சில நேரங்களில் க்ளோஸ்டிரிடியம் பொட்டிலிசம் என்ற ஒரு பாக்டீரியா விதைகள் அங்கே இருக்கக்கூடும். இது பெரியவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ஆபத்தானது. ஏன் ஆபத்தானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் தான் குழந்தைங்களுடைய குடலானது முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் அதனால் இந்த விதைகள் குடலில் போய் வளர்ந்து ஒரு நச்சு பொருளையே உருவாக்கும். ஸோ அதனால் இது இன்ஃபென்ட் பெட்டிலிசம் என்று அறியப்படுகிறது. ஸோ இதை நீங்கள் தவிர்த்தால் மட்டும்தான், தேன் கொடுக்கறது தவிர்த்தால் மட்டும்தான் ஒரு தீவிரமான நோயிலிருந்து அவங்கள பாதுகாக்க முடியும். ஸோ இது நம்ம கொடுக்காம தவிர்த்தால் மட்டும்தான் அந்த நோய் எதுவுமே வராது. ஸோ இன்ஃபேன்ட் பெட்டிலிசம் என்றால் என்ன? இந்த நோய் எதை பாதிக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் குழந்தையின் தசைகள் பலவீனம் அடையும். இதில் நிறைய அறிகுறிகள் இருக்குது. ஸோ அந்த அறிகுறிகள் பார்க்கலாம். பால் சரியாக குடிக்காமல் இருப்பது, குழந்தைங்க மிகவும் சோர்வாக இருப்பது, அழுகை பலவீனமாக இருப்பது, மலச்சிக்கல், கால் கை அப்படியே தளர்ந்து இருப்பது, மூச்சு விட சிரமமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருந்தாலோ உடனடியாக உங்கள் குழந்தை நல மருத்துவரை அணுக வேண்டும். இப்போ இந்த மாதிரி நம்ம தேன் கொடுத்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸு அந்த குழந்தை தாங்க முடியுமா? அதை யார் சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ நான் குழந்தைங்களுக்கு நான் தேன் கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியாமல் நான் தேன் கொடுத்துட்டேன், இது வரைக்கும் எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு நோய் வரும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல, தேனால் நான் என் குழந்தைக்கு தேன் கொடுத்துட்டேன் அப்படின்னு யோசிக்கிற பேரண்ட்ஸ்க்கு, ஒரு முறை சிறிதளவு தேன் கொடுத்துட்டோம் என்று எல்லா குழந்தைகளுக்குமே பிரச்சனை வரும்ன்றது அர்த்தம் இல்லை. ஆனால் குழந்தைய அடுத்த சில நாட்களுக்கு கவனமாக பாருங்கள். தேன் கொடுத்துட்டிங்களா, சரி விடுங்க, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்றது. நான் மேலே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் குழந்தை நல டாக்டரை நீங்கள் போய் சந்திக்க வேண்டும். அடுத்த முறை இந்த தப்பு செய்யாதீங்க, தேன் கொடுக்க தவிர்க்க வேண்டும். ஓகேங்களா? ஒரு டைம் தெரியாத கொடுத்துட்டோம் அப்படின்றது எதுவும் வரல அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டு திரும்ப தேன் கொடுக்க ஆரம்பிக்காதீங்க. ஸோ ஒரு வயசு வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. ஒரு வயசு தானே, ஒரு வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தேன் கொடுக்க போகிறீங்க. எப்போ தேன் கொடுக்கலாம்? குழந்தைக்கு ஒரு வயசு முடிஞ்ச பிறகு தேவையான அளவு உணவில் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதற்கு முன்னே எந்த வகையான தேனும் இருந்தாலும் பிராண்டட் தேனோ, ஆர்கானிக் தேனோ, இல்லை வீட்டு தேனோ கொடுக்கவே கூடாது. ஒரு வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா தேவையான அளவு கொஞ்சமாக நீங்கள் தேன் கொடுக்கலாம். பெற்றோர்கள் நம்பும் தவறான நம்பிக்கைகள் என்ன தெரியுமா? அந்த தேனை வச்சு, தேன் சாப்பிட்டா இருமல் வராதுன்னு சொல்லுவாங்க, இருமல் குணப்படுத்திடும் அப்படின்வாங்க. நாட்டு தேன் என்பதனால பாதுகாப்பானது தான், இது கொடுத்தா எந்த ப்ராப்ளம்ஸும் வராதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தானே கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது, கொஞ்சம் தானே கொடுக்குறோம், ரவ்வோண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. தேன் கொடுத்தா தான் நல்லா ஸ்பீச் தெரப்பி இருக்கும், நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஊர்லேயுமே சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுமே எங்கள் பேபிக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சரியான ஒரு மூட நம்பிக்கை தான். இது தவறுதலாக ஒரு நம்பிக்கையை அந்த தேன் மேலே வச்சுருக்கிறது தான்.
ஸோ ஒரு வயசு வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேன் கொடுக்காதீங்க, நினைவில் வச்சுக்கோங்க. இந்த காரணம் வந்து எதுவுமே ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தேன் கொடுக்க பாதுகாப்பான காரணமே அல்ல. நல்லா நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைக்கு தேன் கொடுக்காதீங்க. இந்த ஒரு விஷயம் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு தீவிரமான நோயிலிருந்து பாதுகாக்க உதவும். ஒரு பெரிய கொடிய நோயிலிருந்து உங்கள் குழந்தைய பாதுகாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தானே சந்தோஷம். அந்த நோய் வந்துட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு சிரமப்படுறதோ கஷ்டப்படுறதோ நீங்கள் தான். ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு எதுவுமே வந்து காது கொடுத்து கேட்காதீங்க. குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன் இயர் வந்துமே ஒரு சில குழந்தைங்களெல்லாம் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணக்கூட தெரியாது. ஸோ நாம் கொடுக்கறத பொறுத்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. நாமளே போட்டு திணிக்கிறோம், அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும், இது நல்லது அது நல்லதுன்னு கொடுத்து அவங்கள வந்து நோயில் போய் தள்ளி விட்டுறாதீங்க. ஸோ கவனமாக இருங்க. தேன் வந்து எப்பவுமே ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற குழந்தை நலன் மற்றும் அம்மாக்களுக்கான பயனுள்ள தகவல்களுக்கு நர்ஸ் அம்மா டிப்ஸை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க.